இன்னைக்கு வந்து நான் ஆனிஸ்டுக்கு வந்து டியூஷன் மிஸ், ஓகேவா? நான் பாட்டு சொல்ல தரேன். ஜனகண கீழே விழுந்தா என்ன கதி, ஜனகண மனகதி கீழே விழுந்தா என்ன கதி சொல்டா. நேஷனல் அகீம் சொல்டா. மெயினா ஒரு நேஷனல் அகீம் கூட உனக்கு தெரியல. டியூஷன் மிஸ்னா அடிப்பாங்க, வேகமாக அடிப்பாங்க. நான் அத்தனைலாம் பார்க்க மாட்டேன், நான் டியூஷன் மிஸ், ஓகேவா? இங்கே இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை சிஸ்டர் அண்ட் பிரதர், ஐ லவ் மை கண்ட்ரி அண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட்ஸ் மை ரிச். எல்லாம் சொல்லுடா. டியூஷனாக இருக்கிறது கூட, டியூஷன் மிஸ்ஸாக இருக்க கூட தூக்க மாட்டேசா. ஜனகண மனகதி சொல்லுடா, சொல்லிட்டா அப்போதான் உங்கள் ரூம்குள்ளே ஒன்று அலோவ் பண்ணுவேன். நேஷனல் அதம் சொல்லு. ஜனகண மனகதி. டி பாவி, எனக்கு ஷேக்கன் கொடுங்க, ஷேக்கன். வெரி குட், இதுதான் கரெக்டாக கற்று வச்சுருக்கோம். வா, நீ கிளாஸ் தானே எடுக்க வந்த, அப்புறம் எதுக்கு சேட்டை பண்ணுற? தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா? டூ யூ நவ் தமிழ் ஆர் இங்கிலீஷ்? சரி, இங்கிலீஷில் தெரியுமா சொல்லு. டூ யூ நவ் தமிழ் ஆர் இங்கிலீஷ்? டூ யூ நவ் தமிழ் ஆர் இங்கிலீஷ்? விச் லாங்குவேஜ் யூ நவ்? ஓ, இங்கிலீஷ் டே சொல்டா, டெல் மீ. இங்கிலீஷ் சரி, தமிழ் தானே படிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் சொல்கிற ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது பெரிய இங்கிலீஷ் மீடியம் மொகரக்கட்டையை பேர். சரிவா படிக்கும். கற்றோருக்கு கல்வி நலனை கலநல்லால். பலூன் ஊதுறவெல்லாம் ஒட்டச்சு போடும். பலூன் படிக்க வந்தியா? ரூம்குள்ளெல்லாம் வெளில போ, ரூமை விட்டு வெளில போ. கற்றோருக்கு சொல்லித்தரேன். கற்றோருக்கு ட்ரோ வந்து வாய்க்குள்ள நாக்கு அப்படி சுழட்டணும். ட்ரோ. கற்றோருக்கு நாக்கு அப்படி சொல். நீ என்ன அதர் ஸ்டேட்ல பிறந்த? தமிழ்நாட்டில் தானே பிறந்த. ஒரு தமிழ் பேச தெரியுதா உனக்கு? சொல்லு. நான் நாளைக்கு மிஸ்கிட்ட வந்து உண்மையை மாட்டி விட்ருவோம். ஒழுங்கு மரியாதை படி. கற்றோ இங்கே பேர். ட்ரோங்கிறத வந்து இங்கே பேர் ஸ்லாங்கில் அப்படி மாற்றணும். இங்கே பேர் நாக்கு அப்படி ஸ்லோ பண்ணு. இங்கே பேர் நாக்கு அப்படி ரொட்டேட் பண்ணு, உள்ளுக்குள்ளே அழுத்தணும். கற்றோருக்கு மண்ணாங்கட்டி. கற்றோருக்கு கல்வி நலனல்ல கலநல்லால் மற்றோர் அணிகலன் ரெண்டாகும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு அணிகலம் அப்படின்னா ஜுவல்ஸ் மாதிரி. இப்போ ஜுவல் இருக்கா, இந்த ஜுவலுக்கு மேலே மேலே அழகு சேர்க்க இந்த ஜுவல் இதான். இப்போ ஜுவல் இதில் தான், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஜொல்லு இன்னும் மணி கவுத்தால நல்லா இருக்கும். ஸோ இந்த மணியோட சைஸ் ஒர்க்கு அவ்வளோதான், சரியா? மேலும் அழகு கூட்டினா இது நல்லா இருக்காது. டேய் மொட்டை மணி வேலை பார்க்கறா எடுத்துருவோம். அது போல் கல்வி கற்றருக்கு அவர் கற்ற கல்வியை அழகு தருமா, அதுதான். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டியா? புரியாது. மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டி ஏறாது. ஒரு ஸ்டூடெண்ட் வச்சு நடத்தவே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். டீச்சர்ஸ்லாம் 30 ஸ்டூடெண்ட் வச்சு எப்படி நடத்துகிறாங்க? டீச்சர்ஸ்லாம் வெரி பாவம். டீச்சர் பாவம் நீங்கள் சொல்லுங்கள். ஏறு அணிகலன்கள்னா ஜுவல் மாதிரி. இப்போ அந்த ஜுவல்ஸ்லேயே இன்னும் அழகு கூட்டணும்னு நினச்சா அந்த அழகா இருக்க ஜுவலுக்கு அழகா இருக்கிற ஜுவலுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தேவை கிடையாது. அதேமாரி தான் நீ நல்லா கல்வியோட நல்லா அறிவோட படிச்ச அப்படின்னா உனக்கு பாட சொல்லி கொடுத்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா. நான் இப்போ குழந்தை மாதிரி பலூன் விளாண்டுட்டு இருக்கேன். லோகி, ஜனகண மனகதி கீழே விழுந்த என்ன கதி சொல்லு. ஏய், ஹேண்ட் ஷேக்கன் கொடு வா. இந்த பையனை பாருடா, கத்திக்கிட்டே இருக்கான். ஒரு குச்சி எடுத்துடா அடிக்கும். குச்சிக்கு தான் இருக்கேன். ரொம்ப பண்ணுறான்டா அவன் அடிக்கடி. குச்சி இருக்கு. நான் ஒரு டியூஷன் மிஸ். ஆள் பயந்துட்டான். இங்கே பலூன் வச்சுட்டாடும். டிஷ்ஷும். நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் விளையாட மட்டும் தான் செய்வோம், சரியா? பலூனை இப்போ உடைக்க போகிற பட்டான்னு சவுண்டு வரது. பலூனை இப்போ உடைக்க போகிற பயமா இருக்கு. பலூனோட 3 பலூன் அவுட் உடஞ்சிருச்சு எல்லாம். படா ஏன் சரி விடாது படாச்சு. ரொம்ப நிறைய படிச்சு டயர்டாகி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கியாடா? டே ராஸ்கல், என்னடா பண்ணுற? டே ஷேக்கன் கொடு. தூங்கும்போது ஷேக்கன் கொடுக்கணும் அம்மாவுக்கு. அழகுப்பட்டு தங்கம்டி நீ. தங்கம்னா 1 நம்பர் தங்கம்டி. மும்மாடி பா, எவ்வளோ முடியுது.